அண்ணா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னக்கா பண்றாங்க? கடை முன்னாடி ஜல்லிய கூட்டிட்டு இருக்கீங்க. அண்ணா நிறுத்துங்கண்ணா. ஏய் கட்டையில இறக்கி போடுங்க, பாத்துட்டு இருக்கீங்க. ஐயோ ஏய் இறக்குங்கடா சீக்கிரம், ஜல்லி இறக்குப்பா வேகமா. அண்ணா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு இங்க கட்டையில வச்சிட்டு இருக்கீங்க? அதுவும் கடையை மறைச்சு வைக்கிறீங்க. ஏய் சீக்கிரம் சீக்கிரம் இறக்கு, வேலை நடக்கட்டும். ஏப்பா தம்பி, உள்ள என்னன்னு கேக்குதில்ல? பதில் சொல்லாம நீ பாட்டுக்கு ஜல்லி கொட்டிட்டு இருக்கிற. வண்டி எடுத்து அந்த பக்கம் போப்பா. இப்படி கொட்டினா டெய்லர் கடையில் இருக்கிற துணியெல்லாம் மண்ணாயிராது. அண்ணா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பதிலே சொல்லாம இப்படி கட்டையில அடக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஜல்லி கொட்டுறீங்க? இது டெய்லர் கடைனா? ஏமா எந்த கடை இருந்தா எங்களுக்கு என்னம்மா? இந்த இடத்துல தான் ஜல்லியை கொட்டி கட்டையை இறக்கி போட சொன்னாங்க, அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கோம். எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? என்னது? இங்கதான் இறக்கி வைக்க சொன்னாங்களா? யார் சொன்னது? இங்க பாருங்க, மரியாதை எல்லாத்தையும் அள்ளிட்டு கிளம்பிருங்க, இல்ல நடக்கிறதே வேற. தம்பி, நிர்வாகத்துல இருந்து என்ன சொன்னாங்களோ அதைத்தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். சும்மா எங்ககிட்ட கத்தாத. இங்க மேம்பாலம் கட்ட போறாங்கப்பா. என்னது மேம்பாலமா? இது மேம்பாலம் கட்டுற வழியா? டூ வீலரு ஆட்டோவை தொத்து இங்க எதுவும் போகாது. இந்த ரோட்டுக்கு மேம்பாலமா? இங்க பாரு, ரோடு போட்டாலே 1 வருஷம் ஆகும், மேம்பாலம்னா 10-15 வருஷம் ஆகும். அப்பா, இவங்க எதை வேணாலும் கட்டிட்டு போகட்டும்பா. ஆனா நம்ம வீட்டு முன்னாடி நம்ம கடையை மறைச்சு ஏன் இப்படி கொட்டுறாங்க? அதுக்கு முதல்ல பதில் சொல்லட்டும். தம்பி, அந்த பக்கம் டெலிஃபோன் டிபார்ட்மெண்டோட வேலை நடக்க போகுது. நாளை காலையில இந்த ரோட்டை தோண்ட போறாங்க. இந்த பக்கம் பாதாள சாக்கடையை எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. அதுக்கு குழி தோண்ட போறாங்க. அப்புறம் நாளைக்கு இதெல்லாம் எங்க கொண்டு போய் இறக்கி போடுவோம்? இங்க பாருங்க, இன்னும் எந்த பக்கமும் எதுவும் தோண்டல. ஏன் வெட்டியா கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க, இன்னும் 10 நிமிஷம் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள எல்லாத்தையும் ஒழுங்கு மரியாதையா அள்ளிட்டு போயிடுங்க, இல்ல அவ்வளவுதான். என்ன செய்வ? சார் என்ன சார் நியாயம் இது? எங்க இடத்துக்கு முன்னாடி எங்க வியாபாரத்தை கெடுக்கிற மாதிரி பண்ணிட்டு எங்களே மிரட்டுறீங்க. மிரட்டுறனா? நான் மிரட்டுறனா இல்ல இவன் மிரட்டுறானா? ஏய், மரியாதையா பேசு, இல்ல கொன்னு போடுறேன். சொன்னா கேளு ரகு. கொன்னுடுவியா? தொட்டு பாரு. அரசாங்கம்னா என்ன, அரசு அதிகாரின்னா என்னன்னு நான் இப்ப காட்டுறேன். ஏய், என்ன பெரிய அரசாங்கம், நீ என்ன பெரிய அதிகாரி, என்ன செய்வ நீ? டேய், இவன் கை கால ஓடுறான். ஆமா வேண்டாம். இவன் அதிகாரம் நம்மள என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். மாமா மாமா ப்ளீஸ் மாமா, சண்டை வேண்டாம் மாமா. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சார் ஏன் சார் தேவையில்லாம எங்க கிட்ட பிரச்சனை பண்றீங்க? இத பாருமா, நான் பிரச்சனை பண்ண வரல, என் வேலையை தான் செய்ய வந்தேன். இல்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க போய் நிர்வாகத்திட்ட என்ன ஏதுன்னு கேளுங்க. அதை விட்டுட்டு வேலை செய்ய வந்த என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டேய் கொட்டியாச்சுல, வண்டி எடு. இறக்கிட்டியா? வண்டி எடு. போச்சா? சும்மாவே துணியில தூசி ஒட்டுதுன்னு எல்லாரும் கதை கதையா சொல்லுவாங்க. இதுல ஜல்லியை வேற இங்க வந்து கொட்டிட்டு போயிட்டாங்க. இனி நம்ம கடைக்கு கூட்டம் ஓஹோன்னு வரும் பாரு. ஏன் தான் நமக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதோ? மாசாணி அம்மனுக்கு 1 மாசம் விரதம் இருக்கணும். விரதம் இருந்தா மட்டும் பிரச்சனை எல்லாம் தீந்துருமாக்கா? வேற என்ன பண்ண சொல்ற? ஏமா இப்படி புலம்புறீங்க? நாளை காலையில எல்லாத்தையும் அள்ளிட்டு போக வச்சிடலாமா? நமக்கு அரசாங்கத்து ஆள் இல்லாம போச்சு, பாத்துக்கலாமா? ஈபி ஆபீஸ்ல என்னப்பா சொன்னாங்க? அப்பா, அந்த நிர்வாக ஆபீஸ்ல இருந்து தான் கரண்ட்டை கட் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டாங்களாம். அதனால அங்கதான் போய் பேசணும்னு சொல்லிட்டாங்க. தேவையில்லாம ஏன் இப்படி கரண்ட்டை கட் பண்ணி அந்த ஆபீஸ்க்கு போ இந்த ஆபீஸ்க்கு போனா அலை கழிக்கிறானுங்க. பயப்படாத, நீ ஒன்னும் கவலைப்படாத. நாளை காலையிலக்குள்ள எல்லா பிரச்சனையும் முடிச்சிடலாமா?